வெறிநாய்க்கடிக்கு உடனடியாக நம்ம பண்ண வேண்டிய சிகிச்சை என்ன? இப்பவும் அந்த நாய்க்கடிக்கு தொப்புளை சுற்றி 14 ஊசி போடக்கூடிய நடைமுறை இருக்கா? பொதுவாக நாய் கடிச்சதுக்கு அப்புறமா அந்த நாயை தொடர்ந்து 10 நாள் கண்காணிக்கணும்னு சொல்லுவாங்களே, அதுக்கு பின்னாடி ஏதாவது அறிவியல் காரணங்கள் இருக்கா? இந்த மாதிரி பல கேள்விகளுக்கான பதில்களை தான் இன்னைக்கு நம்ம அறிந்து கொள்வோம்ல பார்க்க போகிறோம். முதல்ல வெறிநாய்னா என்ன? ரேபிஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ் கிருமியால் பாதிக்கப்பட்ட நாயை தான் நம்ம வெறிநாயின்னு சொல்லுவோம். இந்த வெறிநாய் மனிதர்களை கடிக்கிறது மூலமாக அந்த ரேபிஸ் கிருமி நம்ம உடம்புக்குள்ளேயும் பூந்து நமக்கும் ரேபிஸ் நோய் வரும். அதுக்காக நாய்கள் கடித்தா மட்டும்தான் இந்த ரேபிஸ் நோய் மனிதர்களுக்கு வரும்னு நினைக்க வேணாம். ஆடு, மாடு, குதிரை, குரங்கு, பூனை இந்த மாதிரியான விலங்குகளும் கூட இந்த ரேபிஸ் வைரஸால் பாதிக்கப்பட்டு அந்த விலங்குகள் நம்மளை கடிக்கும் போதும் நமக்கும் ரேபிஸ் நோய் வரும். அது மட்டும் இல்லை, வவ்வால்கள்கிட்டையும் கூட இந்த வைரஸ் கிருமி இருக்கும். ஆனால் பொதுவாக இதில் நம்ம பார்க்குறது நாய்கள் கடிக்கிறது மூலமாக தான். கடித்தது வெறி நாயா இல்லை நல்ல நாயா அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் போகலாம். அதனால் எந்த நாய் கடித்தாலும் அதுக்கான சிகிச்சைகளை உடனடியாக எடுத்துக்கிறது நல்லது. நாய் கடிச்ச இடத்துல சின்ன கீறல் இருந்தாலும் சரி, அந்த இடத்துல ரத்தம் வந்தாலும் சரி, ரத்தம் வராட்டினாலும் சரி, சின்ன காயமோ பெரிய காயமோ உடனடியாக சிகிச்சைகள் எடுத்துக்கிறது நல்லது. நாய் கடிச்சதுக்கு அப்புறமா டாக்டர் கிட்ட போகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நாமளும் சில முதலுதவி சிகிச்சை பண்ணலாம். நாய் கடித்த இடத்த சுத்தமான தண்ணியில், அது குழாயிலிருந்து வேகமாக வர்ற தண்ணியாக இருந்தால் ரொம்பவே நல்லது. அந்த தண்ணியில் சோப்பு போட்டு நல்லா நுர வர்ற மாதிரி கழுவணும். டெட்டால் மாதிரியான ஆன்டிசெப்டிக்கை விடவும் சோப்பு போட்டு கழுவுறதே நல்லது. இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ரேபிஸ் வைரஸ்க்கு கொழுப்பாலான ஒரு சவ்வு இருக்கும். இந்த சவ்வு சோப்பில் சீக்கிரமாக கரைஞ்சி போகும். அதனால் சோப்பு போட்டு கழுவுறது ஓரளவுக்கு நமக்கு உதவியாகவும் இருக்கும். சோப்பு போட்டு நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா அந்த இடத்துல போவிடின் அயோடின் மாதிரியான மருந்துகளையோ இல்ல வேற ஏதாவது ஆன்டிசெப்டிக் மருந்துகளையோ நம்ம தடவலாம். பொதுவா இந்த ரேபிஸ் வைரஸ் இதால பாதிக்கப்பட்ட நாய்களோட எச்சில்ல தான் இருக்கும். அதனால இந்த நாய் மனிதர்களை கடிக்கும் போது காயத்து வழியா நம்ம உடம்புக்குள்ளேயும் பூந்துரும். ஆனா உடனடியா இது இரத்த ஓட்டத்துல கலக்காது, நிதானமா தான் தங்கி வளரும். அதோடைய நோக்கம் எல்லாமே நம்மளுடைய நரம்பு மண்டலம் தான். நம்ம உடம்புக்குள்ள இந்த வைரஸ் கிருமி வந்ததுக்கு அப்புறமா நரம்பு முதுகு தண்டுவடம் வழியா மூளைக்கு போய் அதுக்கப்புறமா ரேபிஸ் நோயை உருவாக்கும். இந்த வைரஸ் மனிதர்களுடைய தண்டுவடம், மூளை இது ரெண்டுத்துக்கும் போயிடுச்சு அப்படின்னா இதால பாதிக்கப்பட்டவங்களோட உயிரை காப்பாத்துறதே ரொம்பவே கஷ்டமாயிடும். இப்ப வரைக்குமே இந்த ரேபிஸ் வைரஸுக்கு எந்த சிகிச்சையும் கிடையாது. ஆனா இந்த நோய் வராம தடுக்கிறதுக்கான தடுப்பூசிகள் நம்ம கிட்ட இருக்கு. அந்த காரணத்தினால தான் நாய் கடிச்ச உடனே எவ்வளவு சீக்கிரமா டாக்டர் கிட்ட போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா போய் அதுக்கான தடுப்பூசிகளை எடுத்துக்கிறது நல்லது. இதுல இன்னைக்கும் நிறைய பேர் நாய் கடிச்சா தொப்புளை சுத்தி 10-15 ஊசி போடுவாங்கன்ற பயத்தினாலேயே சிகிச்சைக்கு வர்றதில்லை. ஆனா அது எல்லாமே அந்த காலம்தான். இப்ப நம்மள்ட்ட நவீன தடுப்பூசிகள்லாம் இருக்கு. வெறும் 4 ஊசியில இந்த ரேபிஸ் நோய் வரவிடாம நம்மளால தடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த 4 ஊசியுமே தொப்புள்ள போடணும்னு அவசியம் இல்லை, கையிலேயே போட்டுக்கலாம். நாய் கடிச்ச அந்த நாள்லையும் 3வது நாள், 7வது நாள், 28வது நாள் இப்படி அந்த ஊசிகளை போடுவாங்க. காயம் ரொம்ப கடுமையா இருந்துச்சு அப்படின்னா 5வது ஊசியை 90வது நாள்ல போட்டுக்கலாம். இந்த ரேபிஸ் வைரஸால பாதிக்கப்பட்ட ஒருத்தருக்கு இது ரொம்ப தீவிரமாயிடுச்சு அப்படின்னா அவங்க தண்ணியை பார்த்தாலே பயப்படுவாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, தண்ணியை பார்த்ததுமே அவங்களுடைய தொண்டையில தசைகள் இறுகி சுவாசமே நிக்கிற மாதிரியான ஒரு உணர்வு வரும். இதனால எங்க உயிரே போயிடுமோ அப்படிங்கிற பயத்திலேயே தண்ணியே குடிக்க மாட்டாங்க. இதை ஹைட்ரோஃபோபியான்னு சொல்லுவாங்க. சரி, நாய் கடிச்சிருச்சுன்னா நம்ம ஊர்ல எல்லாம் அந்த நாயை சாக விடாம பார்த்துக்கணும், தொடர்ந்து 10 நாளைக்கு அதை கண்காணிக்கணும்னு சொல்றாங்களே, அதுல ஏதாவது உண்மை இருக்கா? கடிச்ச நாயை சாக விடாம பார்த்துக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா அந்த நாயை 10 நாட்கள் தொடர்ந்து கண்காணிக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு அறிவியல் உண்மை இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா, கடிச்சது நல்ல நாயா இல்ல வெறி பிடிச்ச நாயா, அதாவது ரேபிஸால பாதிக்கப்பட்ட நாயான்றது நமக்கு தெரியாது. ஒருவேளை அந்த நாய் ஒருத்தரை கடிக்கும் போது அந்த நாயோட உடம்புல ரேபிஸ் கிருமி இருந்தது அப்படின்னா அடுத்த 10 நாட்கள்ல அதோடைய அறிகுறிகள் அந்த நாய் கிட்ட தெரிய ஆரம்பிக்கும். இதை வச்சு ஒருத்தரை கடிச்ச நாய் நல்ல நாயா இல்ல வெறி பிடிச்ச நாயா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது மூலமா அந்த நாயால கடிப்பட்டவங்களுக்கு அதுக்கான சிகிச்சைகளை நம்ம எடுக்கலாம். சரி, இப்ப உங்களுக்கு வெறிநாய் கடி சம்பந்தமான ஒரு சில தகவல்கள் தெரிய வந்திருக்கும் அப்படிங்கறத நம்புறேன். இதுல உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா அதை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அதுக்கான பதில்கள் உங்களுக்கு கிடைக்கும். கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோல வேறு ஒரு தகவலோட சந்திப்போம். நன்றி.